சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 26ஆம் தேதி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம். பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் சிலுவையின் சின்னத்தை கண்மூடித்தனமாக வணங்கி அதற்கு முன் தூபத்தை காண்பிக்கின்றனர். தேவன் சொல்வதை பாருங்கள், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலிருந்து 24வது வசனம் வரை. பாவத்தின் காரணமாக எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக மதியினர்களாகவும் மிகவும் பலவீனர்களாகவும் மாறிவிட்டனர். பணம் சம்பாதிப்பதற்காக நாம் மிகவும் கடினமாக உழைக்கின்றோம், பின்னர் அதை வீணாக்குகின்றோம். பாவத்தையும் அவமானத்தையும் வரவழைக்க நம்முடைய கைகளையும் கால்களையும் பயன்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஆனால் தேவன் நம்மை மீட்டெடுக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம் அனைவரையும் ஞானிகளாகவும் பலமுள்ளவர்களாகவும் ஆக்கவும் திட்டமிட்டார். இப்பேற்பட்ட ஞானமும் வல்லமையும் சிலுவையின் மூலம் மட்டுமே வரும். கர்த்தர் சொல்கிறார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம். நாம் எவ்வளவு மதியினர், உலக ஞானம், வேலைகள் மற்றும் பணத்தால் மற்றவர்களை ஈர்க்க முடியும் என்று நினைக்கின்றோம். அதனால்தான் உலகின் பல பகுதிகளிலும் கிறிஸ்தவ ஊழியங்களிலே அதிக மலட்டுத்தன்மை காணப்படுகிறது. ஆனால் சிலுவையை அறிந்து சிலுவையின் அனுபவத்திற்குள் வந்தவர்கள் முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவை போல் ஆகும் வரை மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் சிலுவையின் கிரியை எளிதாக நடைபெறாது. அது பரிசுத்த ஆவியினால் மட்டுமே முடியும். இது உங்கள் வாழ்க்கையில் இப்போது அல்லது சில காலம் கழித்து நடக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், சிலுவையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் மீண்டுமாக அதே நபராக இருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வல்லமை இருக்கும். உங்கள் ஜென்ம சுபாவத்திற்கு நீங்கள் மரிக்கும்படி கிறிஸ்து நமக்காக மரித்தார். நீங்கள் அவருடன் எழுந்து ஒரு புதிய சிருஷ்டியாக மாறும்படியாக அவர் மீண்டுமாக உங்களுக்காக எனக்காக உயிர்த்தெழுந்தார். சிலுவையை பற்றி சொல்ல நிறைய காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்து ஏன் இப்படிப்பட்ட மரணத்தை தழுவினார்? அவர் தேவதூதர்களுக்காக மரிக்கவில்லை. அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் தனக்காகவும் மரிக்கவில்லை. ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பறவைகளுக்காகவோ விலங்குகளுக்காகவோ மரிக்கவில்லை. எனக்காகவே அவர் மரித்தார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறதோ தெரியாமல் இருக்கிறதோ, அவர் நமக்காகவே மரித்தார். அவர் பாவம் செய்யவில்லை என்றாலும் பாவமுள்ள மனிதர்களாகிய நமக்காக மரித்தார். அவர் ஏன் துன்மார்க்கரால் கேலி செய்யப்பட்டார்? இப்படிப்பட்ட பாவமற்ற நபர் ஏன் எனக்காக மரித்தார்? சிலுவையை பற்றிய 7 குறிப்புகளை நாம் அறிவதன் மூலம் இந்த கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அவர் என் பாவங்களுக்காக மரித்தார். என்னை நியாய தீர்ப்பிலிருந்தும் பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் விடுவிக்க அவர் எனக்காக மரித்தார். இரண்டாவதாக, என்னுடைய பாவ சுபாவத்திற்கு நான் மரிப்பதற்காகவே அவர் மரித்தார். மூன்றாவதாக, உலகத்திற்கும் அதன் வஞ்சகத்திற்கும் நான் மரிக்கும்படியாக அவர் மரித்தார். நான்காவதாக, நம்முடைய ஜென்ம சுபாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் அவர் மரித்தார். ஒரு மரத்தின் அடித்தண்டை வெட்டினால் அந்த மரமே கீழே விழுந்து விடுகிறது. அதுபோல நம் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் மரித்தபோது ஜென்ம சுபாவத்தின் சிருஷ்டிப்புக்கு அவர் முடிவை கொண்டு வந்தார். ஐந்தாவதாக, அவர் ஜீவனுள்ள அப்பமாக மாறும்படியாக மரித்தார். ஆறாவதாக, அவர் நம்மை ஒரே சரீரமாக ஒரே குடும்பமாக மாற்ற மரித்தார். ஏழாவதாக, தம்மை போலவே முற்றிலும் புதியவர்களாக மாற்றுவதற்காக அவர் மரித்தார். இந்த உண்மைகள் நமக்கு தெளிவாக தெரிந்தால் நாம் விசுவாசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பார்க்கும்போது நாம் புதிய ஜீவனை பெற்று சிலுவையின் வல்லமையை பெறுகின்றோம்.